வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேரங்கானல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா டாக்டர் உமாபதி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். எடப்பாடி இப்போ நேற்றைக்கே அவர் பிஜேபி கூட கூட்டணி வச்ச பிறகு சிறுபான்மை மக்களின் காவலனாக எடப்பாடியார் இருப்பாருன்னு அவருக்கு பாராட்டு வேற. அதான் ஏடிஎம்ல இருக்கிறவங்க காவலர் தான். ரிட்டையர்ட் ஆகி சாக போகிற காலத்தில் 5000 ரூபா சம்பளம் கொடுத்தா போதுன்னு 70 வயசுக்கு மேலே தான் செலக்டே பண்ணுவாங்க ஸ்டேட் பேங்க்லலாம். ஏடிஎம் வாட்ச்மேனுக்கு ஒரு சோழ கொள்ளைக்கு போகிற மாதிரி ஒரு யூனிஃபார்மை போட்டு விட்ருவாங்க. அவர் வீட்டில் ஏதோ பழைய சோறு சாப்பாடு கொடுப்பாங்க. அதை வச்சு அங்கே ஏசிக்குள்ளேயே சாப்பிட்டு அப்படியே உட்காந்துருப்பார். 2 நாய் இப்போ கூட படுத்துருக்கும். இப்போ பல அவுட்புட் பேப்பர் கீழே கொட்டி கிடக்கும். அவர் ஓரத்தில் அப்படியே உட்காந்து தூங்கிட்டு இருப்பார். ஸோ அந்த மாதிரி தான் அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் இவர்களை சேர்த்துருக்கு. இல்லை, இன்னும் இப்போ எடப்பாடி அவர்கள் கூட நினைச்சது ராஜதந்திரன் கட்சியினர் பாராட்டுறாங்க. இன்னும் இதில் நிறைய கட்சிகள் சேரப்போகுது. திமுகவை வீழ்த்துறது ஏடிஎம் காவலாளி மாதிரி தான் அவர் காவலர். யாருக்கு? இவர்களுக்கு, சிறுபான்மை மக்களுக்கு. அது கூட இருந்த ஒரே பாய் அவரும் வெளியே போய் திமுக ஆதரிச்சுட்டு இப்போ வக்பு சட்டத்தை எடுத்து கூட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இதுதான் நம்ம அப்பயே சொன்னோம், அந்த பெரும் மாநாடு போடும்போதே சொன்னோம். எஸ்டிபிஐலேருந்தே சில நண்பர்களை நம்ம இருக்கிற நண்பர்கள் ஃபோன் பண்ணுறாங்க. என்ன இப்படி சொல்கிறீங்க? திமுக வண்டி தான் வாழணுமா முஸ்லீம்கள்? வேறு வழியே கிடையாதா? எடப்பாடியார் போக மாட்டார், அவர் நல்ல மனுஷன், எங்கள்கிட்ட உறுதிமொழி கொடுத்துட்டாரு, பிஜேபி பக்கம் போகவே மாட்டேன்னு. உங்களுக்கு இப்போ தெரியாதியா? கழுத்தை கடிக்கும்போது தான் உங்களுக்கு தெரியும். இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு தான் தெரியும்னு சொல்லிட்டு இருந்தான். அப்புறம் அன்றைக்கி கூட ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். இப்போ கூட நண்பர் சொன்னார், நீங்கள் சொன்னீங்க அன்றைக்கி அப்படின்னா. இல்லைங்க, நம்ம வந்து ஜோசியனும் ஏதோ கிடையாது. இவங்க அண்டா வந்து அங்கே அடகுல இருக்குது, ஓனர் அவங்க. எப்படி அவங்கள மீறி இவங்க அண்டாவை தூக்கிட முடியும் அப்படின்றது தான். அதனால் இவர்களால் பல கேஸ் இருக்குது. ஜெயிலுக்கு போகிறது இப்போது சிறுபான்மையினராக இல்லை, நீ ஜெயிலுக்கு போகணுமா, குடும்பத்தோடு ஜெயிலில் இருக்கியான்னு கேட்டால் சிறுபான்மையினர் நடத்தக்கூடிய போராளியாக அவர், உங்களை ஆதரிக்கிறக்கா அவதாரம் எடுத்த அவதார புருஷனா இபிஎஸ் பிடிச்சி போட்டுருவேனால அடுத்த செகண்ட் தலைவா நான் இங்கே தானே இருக்கேன், நீங்கள் என்ன தப்பாக நினச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லி அடுத்த செகண்ட் பல்ட்டி அடிச்சு போயிடுவாப்புல. நீங்கள் அந்த ஆள் நம்பி நாசமாக பண்ணீங்கன்ற மாதிரி. இவங்க எப்படின்னா கோயம்புத்தூரில் கிட்டத்தட்ட கிறிஸ்தவர்கள்லாம் சேர்ந்து அவங்க ஒரு ஈவெண்ட்டில் நடத்தினாங்கல்ல. அவருக்கு இந்த பெரிய சிலுவையில் வாழெல்லாம் கொடுத்துட்டு எல்லாம் கொடுத்தாங்க. நூற்றுக்கணக்கான பேராயர்னாங்க. ஆமாம், அவங்களா பேராயர்ன்றது தமிழ்நாட்டிலே ஒரு 3 பேர் தான் இருப்பாங்க ஆர்சியிலலாம். இதில் இப்போ இதில் ப்ரோட்டஸ்டாண்டில் ஒரு 3 பேர் இருப்பாங்க. இவ்வளோதான். இவங்க ரோட்டில் போகிறேன் வரவனுக்கெல்லாம் கொண்டு போய் இப்போ மண்டபத்தில் துணி அஞ்சி தச்சுட்டு வந்து போட்டு பேராயிரம் அவரெல்லாம் பேராயிரம் சொல்லி கிறிஸ்தவ மதத்தையே கேவலப்படுத்துகிறாங்க. அவர்கள் கையில் சிலுவையை கொடுத்து சாத்தானே இப்போ அப்பால போ சாத்தானேன்ற மாதிரி கொடுத்து எடப்பாடி முன்னாடி சிலுவையை காட்டுறாங்க. எல்லாம் காசுக்காக ஆளை பிடிச்சி என்னென்னமோ பண்ணாங்க. கடைசியில் என்ன ஆகும் அப்படின்றது, பேராயர்களே எடப்பாடி பிடிச்சி பூச்சாண்டிகிட்ட பிடிச்சி கொடுத்துருவாருன்றது அவங்களுக்கு அப்போ தெரியாது. இப்போ தான் தெரிஞ்சிருக்கும். ஐயோ ஜஸ்ட்டு தப்பிச்சோம்டா, இல்லைன்னா கொண்டு போய் நம்மளையும் சிலுவையோடு அடகு வச்சுருப்பாங்க குஜராத்தில் அப்படின்ற மாதிரி போயிருக்கோம். ஸோ அந்த மாதிரி எல்லாம் வெளியே போயிட்டாங்க. இப்போ எடப்பாடி மட்டும் இருக்கார், சிறுபான்மையினர் எல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க. ஏன்னா இந்த கூட்டணி கட்சியில் இருந்தும் சிறு இஸ்லாமியர்கள் வெளியேறாங்க அதிமுகவில். இல்லைன்னா இது கரெக்டுன்னு பாராட்டுனா ஜமாத்துலேருந்து அவங்கள நீக்கிடுறாங்க. ஆமாம், உள்ளுக்குள்ள அதாவது பிஜேபி கூட கூட்டணி வச்சதுனால அதிமுகவில் இருக்க இஸ்லாமிய கேண்டிடேட்டுகளும் இப்போ பாதிக்கப்படுவாங்கங்கிற. ஆமாம், அவன் குடும்பமே நாசமாக போகும்ல. பள்ளிவாசலுக்கு போக முடியாது, புதைக்கிற இடம் தர மாட்டாங்கல்ல. எடப்பாடியை நம்பி போனதுக்கு செத்த காலத்தில் புதைக்கிற இடம் தர மாட்டாங்க. எதுக்கு அந்த துரோகியோட போனீங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் இப்போ இருக்குது. டோட்டலாக சிறுபான்மையினர் டோட்டல் அவுட் எல்லாம். இந்த சூழலில் ஒரு பரபரப்பான, அதாவது திமுக அதிமுக எலெக்ஷன் நோக்கி போயிட்டு இருக்கும்போது சின்ன கேப்டனை களமிறக்கி இருக்கிறார் பிரேமலதா விஜயகாந்த். அது தம்பிக்கு இளைஞரணி பொறுப்பை கொடுத்து அவங்க உடனே அவர் சபதம், அடுத்தது எதிர்கட்சி அல்லது ஆளுங்கட்சியாக உட்கார வைக்கணும் அந்நிய. அந்த பையன் பாவம், சின்ன பையன் இப்போ தான் ஸ்கூல் இப்போ தான் காலேஜ் முடிச்சிருக்காப்புல நினைக்கிறேன். விவரமே தெரியாது பையன். ஏதோ அந்த அம்மா வழக்கு அரசியலில் முதல்ல பேண்ட்டு போட்டது நான் தாங்கிற மாதிரிலாம் ஜட்டி போட்டது சொல்ல வேண்டியதானே. நான் தான் முதல்ல ஜட்டி போட்டு பேண்ட்டு போட்டேன். என் பேண்ட்டு போட்டு ஜட்டி போட்டுருக்கலாம், சூப்பர்மேன் மாதிரி போட்டுருக்கலாம். அப்படி சொன்னால் கூட பரவாயில்ல. நான் தான் பேண்ட்டு போட்டு ஜட்டி போட்டேன். அந்த பையனா பாவம், அப்பாவே பையன், அவனுக்கும் ஒன்றுமே தெரியாது. அதாவது கேப்டனோட பிள்ளையாக பிறந்ததுனால ஏதோ 4 பேர் ஐயோ கேப்டன் இன்னும் வேடிக்கை பார்ப்பாங்க. பாவம், அதெல்லாம் என்னத்தை வச்சு என்னத்தை பண்ண போகிறாங்க. இந்த நாட்டுக்கு பிடிச்ச சாபக்கேடு தான் எல்லாம். ஏன்னா இளைஞரணி பொறுப்பில் ஏற்கனவே இருந்தவரை சொல்ல பேண்ட் போட்டான்னா ட்ரௌசர் போட்டான்னா நீ அண்டர்வயர் போட்டு வந்தால் யாருக்கு என்ன? இதனால் தமிழ்நாட்டு மக்களுக்கும் என்ன பிரயோஜனம்? எப்படி இருக்கான் இப்போ?
அதாவது எப்படின்னா இவங்களை பார்க்கும்போது அண்ணாமலை எவ்வளோ பெட்டர்னு தோணுது, அதையும் விட பெட்டர் சீமான்னு தோன்ற அளவு கொண்டு போகிறாங்க. இப்போ புரியுது, அந்த ஆங்கிளில் தான் இவங்க கொண்டு போயிட்டுருக்காங்க. நீங்கள் சீமானு அண்ணாமலைலாம் எவ்வளோ ஆகப்பெரும் டுபாக்கூருன்ற ஒரு கணக்கு மாறி இந்த மாதிரி டுபாக்கூர்கள்லாம் வரும்போது ஐயோ அவர் பெரிய தலைவராச்சே, அவர் நல்லா பண்ணுவார் அப்படின்ற ரேஞ்சுக்கு இப்போ அண்ணாமலை சீமானெலாம் பெருந்தலைவர்களாக உயர்ந்துட்டாங்க. விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த தம்பியெல்லாம் வரான் பாருங்க, நான் தான் பேண்ட்டு போட்டேன், எங்கள் அம்மா தான் எனக்கு பேண்ட்டு போட்டு விட்டாங்கன்ற பையன் இருக்கான் பாருங்க. இவங்கெல்லாம் வரும்போது அண்ணாமலை, முருகன், இவர் ஜேபி நட்டா பெருந்தலைவர்களாக, அப்புறம் கிருகிரு ஆடிட்டரு, இவங்க எல்லாம் பெருந்தலைவர்களாக தெரியுறாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு, சங்கிகளுக்கு. இந்த அப்பா மகன் சண்டை எப்போ முடியுங்கிற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. இவர் ஒரு பாட்டை ரிலீஸ் பண்ணுறாரு மாநாட்டுக்கு, இப்போ சித்ரா பௌர்ணமிக்கு. அவர் ராமதாஸ் ஃபோட்டோ 4.5 நிமிஷத்தில் ஒரே ஒரு இடத்துல தான் வருது. அவர் அன்புமணி ஃபோட்டோவே இல்லாமல் ஒரு பாட்டை ரிலீஸ் பண்ணி போட்டிக்கு பாட்டு போட்டாங்க. இப்போ கடைசியாக அன்புமணி ஒரு பாட்டை போட்டு அவருக்கு 2 நிமிஷம் அவரை பாராட்டி, இவரை 2 நிமிஷம் பாராட்டின்னு ஒன்று போட்டிருக்காங்க. இப்போ இந்த சண்டையை முடிச்சுட்டு அடுத்து கூட்டணி டீலிங்குள்ளே வந்துடுவாங்களா? இல்லை வந்துடுவாங்க. எப்படியும் இப்போ எப்படி மாநாட்டில் மகனை துரத்தி விட மாட்டார், வந்துட்டு போட்டுன்னு விட்டுருவார். இவரும் அப்பாவை துரத்தி விட மாட்டார். 2 பேரும் மாநாட்டில் இருப்பாங்க, 2 பேரும் பேசுவாங்க. அங்கே தான் 7:30 கூட்டாமல் இருந்தால் சந்தோஷம். இது என் கட்சி, நான் உண்டாக்குன கட்சி, போகிறது எவனுக்கு இது கிடையாது, சும்மா தான் உட்கார வச்சுருக்கேன் அப்படி இப்படின்னு எதையாவது பேசிட்டாருன்னா அந்த லட்சக்கணக்கான பேர் கூடக்கூடிய அந்த மாநாட்டிலே பெருத்த அசிங்கமாயிரும், அதோட கட்சி முடிஞ்சு போயிடும். அது என்ன நடக்குதுன்றது தான் சஸ்பென்ஸாக இருக்குது, பார்ப்போம் பொறுத்து. இவர் இப்போ அந்த பக்கம் வந்து திண்டிவனம் வழியாக போயிடுவார், இந்த பாண்டிச்சேரி அந்த லைனில் போயிடுவாப்புல. இந்த பக்கம் பனையூர் வந்து தைலாபுரம் போக மாட்டார். முடிஞ்சதுன்னா அதான் 2 பேர் இப்படி வந்து 2 படி போட்டு 2ல் ஏறி ஒரே சீட்டில் பக்கத்தில் உட்காருவாங்க. அங்கே 7:30 கூட்டாமல் இருந்தால் கட்சி இருக்கும், இல்லைன்னா கட்சி முடிஞ்சு போச்சு. இல்லை இப்போ போகிற இடமெல்லாம் கூட்டத்தை காட்டுறதுங்கிறது சீட்டு பேரத்தை அதிகப்படுத்த. எப்படினாலும் நான் வரேன், இப்போயே வரேன்ட்டேன்னா 30 சீட் 40 சீட்டு வாங்கி ஒரு 80 கேட்கலாம். அப்போ போகிற இடமெல்லாம் கூட்டத்தை கூட்டி ஒரு மாஸ்க் காட்டு. போகிறப்பெல்லாம் 500 பேர் தானே கூப்பிட்றேன். என் அப்புறம் குடியார பயலும் கிறுக்கணும், அரக்கு இருக்கணும், மேலேருந்து மரத்துலேருந்து குதிக்கிற கூமுட்டைகள் இருக்காங்க. இவனை வச்சு எப்படி சீட்டு ரிலீஸ் பண்ண முடியும்? அப்போ இந்த கூமுட்டைகளை வச்சு எப்படி நீங்கள் பேரம் பேச முடியும்? இதை பார்த்தா இருக்கிற சீட்டையும் குறைச்சி விட்டு போயிடுவானே. கூட இருக்க ஆதவர்ஜனாயும் புஷியானந்தையும் பார்த்தா இந்த தான் பொதுச் செயலாளரா, தான் வியூ வகுப்பாளரா, அப்படியே போயிடு. நீ எப்படி எக்கேடு கேட்டால் போய் நாசமாக போ. உன்னோட 4% ஓட்டுக்கு உனக்குன்னா 40 சீட்டாக கொடுக்க முடியும், 20 வேணால் தரேன்னு வாங்கி. பிஜேபி கூட்டணியை ஃபுல்லாகிடுச்சுப்பா, எல்லோரும் பிரிச்சுக்கிட்டாங்க பாதி பாதியாக. இந்த இது இருக்குல்ல, அதாவது என்னென்னா கொள்ளைக்காரங்கெல்லாம் போய் அந்த காலத்தில் சுடுகாட்டில் போய் தான் பங்கு பிரிப்பாங்க. வீட்டில் கொள்ளையடிச்சு போகிறாங்க, இல்லை நகையெல்லாம் வெளியே இப்போ ரூம் போட்டெல்லாம் பிரிக்க மாட்டாங்க, பங்கு பிரிக்க மாட்டாங்க, இல்லை வெளியூரில் போய் பிரிக்க மாட்டாங்க. கொள்ளையடிச்சா நேராக சுடுகாட்டுக்கு போயிடுவான். ஏன்னா சுடுகாட்டுக்கு தான் போலீஸ் வராது, எவனும் வராது. அங்கே போய் பங்கு பிரிச்சுட்டு எவனையா கொண்டு போட்டால் கூட எவனும் கேள்வி கேட்குறாரு. அவங்களுக்கு பங்கு பிரிக்கிறது அந்த மாதிரி பிஜேபி கூட்டணியில் எல்லாம் பிரிச்சுட்டாங்க. சீட்டு யார் யாருக்கு எவ்வளோன்னு பிரிச்சுட்டாங்க. இனி போய் சுடுகாட்டில் பங்கு வைக்க முடியாது, கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க பார்க்க. இல்லை இப்போ இதுக்கு நோட்டில் மிகப்பெரிய ராஜதந்திரத்தை செஞ்சுட்டாருன்னு எடப்பாடி அவங்க கட்சிக்காரங்களாம் சேர்ந்து ஒரு செயற்குழுவை கூட்டி பாராட்டி அவருக்கு இதெல்லாம். அது சும்மா எடப்பாடி கோஷ்டி சேலத்துக்காரங்க மட்டும் வந்திருப்பாங்க, இது அதிமுககாரங்க கிடையாது. சேலம் கவுண்டர்கள் அந்த ஜாதி கட்சியை சேர்ந்தவங்க வந்து பாராட்டு. ஏற்கனவே ஒரு பாராட்டு விழா வச்சாங்க விவசாயிக்கு, காவிரி வச்சு தான் கட்சியை 2ஆக உடஞ்சி. செங்கோட்டையன் தலைமையில் ஒன்று, இது தலைமையில் அந்த மாதிரி இங்கே செங்கோட்டை இதில் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்கு ஒன்று நடத்துனாங்க. அதே மாதிரி ஆனால் இப்போ நேற்று செங்கோட்டை வந்து வரிசையில் அவரும் உட்காந்துட்டார் மாவட்ட செயலாளர்களோட. அப்படின்னும் போது திரும்ப அவர் தலைமை ஏற்றுக்கிட்டாங்கன்னு அவர் ஆதரவாளர்கள்லாம். அப்படி கிடையாது, கட்சி நிகழ்ச்சியில் மட்டும் கலந்துக்கிற வேண்டிய புரோட்டோக்காலை மதிப்பார். ஏன்னா நாளைக்கு அவர் போனார்னா அவருக்கு புரோட்டோக்கால் படி இவங்க மரியாதை கொடுக்கணும்ல, அதனால போவார். போய் வணக்கம் வச்சுட்டு அப்படி உட்காந்துட்டு எடப்பாடிக்கு ஒரு கும்பிடு, எடப்பாடியும் கும்பிடுவார், ரைட்டு. அது வேறு கேம். அது அந்த வீடியோ ஃபோட்டோலாம் எடுத்து இவரும் ஷேர் பண்ணுறாரு, எல்லாம் பண்ணுவார். ஆனால் கடைசி நேரத்தில் தான் கழுத்து எடுத்துறாங்க. இப்போ நீங்கள் வெட்டப்போட ஆடை நல்லா தானே கூப்பிட்டுப்பாங்க, மஞ்சள்லாம் தடவி போட்டுலாம் வச்சு அது கிளுன்னு போகும். தேவைக்கு அதிகமாக புல் கையிலேயே கொண்டு போவாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் மயங்கிடக்கூடாது. வெட்டுற அன்றைக்கி தான் தெரியும் எதுக்காக உட்காந்துருந்தார். இது மாதிரி இருக்குது. இப்போ நிர்மலா சீதாராமன் இன்னொரு விஷயம் கேட்குறாங்க. 3வது 5வது 8வது பசங்களுக்கு பரிச்சை வச்சா என்ன தப்பு, அவங்கள தகுதிப்படுத்த வேண்டாமா, குவாலிட்டி மெரிட் இதெல்லாம் கொண்டு வரணும் அப்படிங்கிற. அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன், நீ போமா அப்படின்றாங்க தமிழ்நாட்டில். வேறு ஒன்று சொல்கிறோம், போமா நான் பார்த்துக்கிறேன் போ, நீ சொல்லி தான் நாங்கள் பார்க்க போகிறோமா, நீ சொல்லி தான் எவ்வளோ நாள் படித்தா, நீ போய் எங்கே ஆந்திராவிலே படித்தா, நீ தமிழ்நாட்டை படித்ததுனால தானே மரியாதை. தமிழ்நாட்டில் படித்தது தானே மத்திய அமைச்சரானது. வேறு ஊரில் படிச்சிருந்தா பாத்திரம் தான் விளையிட்டு இருந்திருக்கணும், இல்லை கும்பமேளாவில் குப்பி விற்றுக்கிட்டு இருந்திருக்கணும், இதுதான் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கணும்.
தமிழ்நாட்டில் படித்ததுனால தான் அந்த அம்மையாருக்கு இன்றைக்கி நிதி மந்திரி ஓசியாக கிடச்சிருக்கு, ஓசியில் போஸ்டிங் கொடுக்குறேன். ஸோ தமிழ்நாட்டில் படிச்சிருக்கு, தமிழ்நாட்டில் பிறந்திருக்குன்றதுனால சரி கொஞ்சம் அறிவு இருக்கும் அப்படின்றதுனால சேர்த்து வச்சுருக்காங்க. தவிர இந்த அம்மையார் யூபிலேயே அங்கங்கே பழகிட்டுனா பாத்திரம் விளக்கிட்டு இருந்திருக்கும் ஆத்தங்கரையில் உட்காந்து. அதுவும் இப்போ தண்ணி இல்லாமல் வாளியை தூக்கிட்டு எங்கெங்கேயோ போகிறாங்க. அது காலங்காலமாக ராஜஸ்தான்லேயும் மத்திய பிரதேசலேயும் காலையில் 5 கிலோமீட்டர் போய் தான் தண்ணி பிடிச்சி வரணும். 2 பாத்ரூம் போகிறதுக்கான தண்ணி கூட 5 கிலோமீட்டர் தலையில் 3 குடத்தை வச்சு தூக்கிட்டு வராங்க. அந்த பெண்கள் பாவமாக இருக்கும். இன்றைக்கி வரைக்கும் அவங்க நிலமை அப்படி தான் இருக்குது. கேட்டால் ஜல்ஜீவன்றாங்க, ஜக்ஜீவன் கேள்விப்பட்டிருக்கேன். ஜல்ஜீவன் நீங்கள் வந்து வீணா போனவங்க வந்து தான் ஏதோ பேர் வச்சுருக்காங்க. இன்னும் தண்ணி கிடைக்காம போய் கிணத்துல தூக்கிட்டு தான் வந்துட்டுருக்காங்க. மகாராஷ்டிராவில் போன வாரம் கூட ஏஎன்ஐயில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். கிலோமீட்டர் கணக்கில் போய் மக்கள் தூக்கிட்ட மாதிரி கிணத்துக்குள்ளேயே பெண்கள் இறங்குது. 100 அடி ஆழத்தில் இருக்க கிணத்துக்குள்ளே கயிறில் ஒரு பொம்பளை குரங்கு மாதிரி இறங்கி அப்பயும் டப்பால மோந்து ஊற்றி ஒரு வாலி கூட நிறையா நிலைமையெல்லாம் வச்சுக்கிட்டு இவங்களுக்கு ஓட்டு போட்டால் இதுதான் ஆகுன்றதை இந்த தமிழ்நாடு மக்கள் எப்போ நாசமாக போனதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்குவாங்களா என்னன்னு தெரியல. பார்ப்போம் சார். அதுக்கான வேலைகள் போயிட்டுருக்கு. இந்த அரசியல் இதை எப்படி நம்ம பார்க்கணும், இப்போ நடக்கக்கூடிய சூழல், அதை அவங்க நீண்ட அனுபவத்திலேருந்து பயந்துட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு பொறுத்தவரைக்கும் நமக்கு நன்றி சார்.